தேசிங்க ராஜா 2. தேசிங்க ராஜா 1க்கும் 2க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட். இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் எழில் சார், அந்த படத்துக்கு டைரக்டர் எழில் சார். இந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார். அந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா, இந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா. இவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் சீக்வல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த கதையோட தொடர்ச்சி அது கிடையாது, அந்த கதையோட தொடர்ச்சி இது கிடையாது. அப்புறம் ஏன் தேசிங்க 2ன்னு பேர் வச்சுன்னு கேட்குறீங்களா? இதுக்கு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு பேர் வைக்கலாம், மனங்குத்தி பிறகு பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், சரவணன் இருக்க பயமையின் பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ப்ரொடியூசர் என்ன பண்ணார், எனக்கு தேசிங்க ராஜா 2 தான் வேணும்னு அடம் பிடிச்சதுனால ஏற்கனவே பண்ணப்பட்ட கதைக்கு இந்த டைட்டில் வச்சுருக்கோம். இதுதான் வந்து இந்த படத்தில் பார்வையாளர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எங்களுடைய அன்பு நண்பர்களாகிய ஊடக நண்பர்களாக இருக்கட்டும், வலைத்தள நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புதுன்னா, இந்த படத்தை ரசிகர் பார்க்குற மாதிரி ஊடக நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க. தயவுசெய்து தேசிய ராஜா 1 மறந்துடுங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அது காமெடி கலாட்டா, இது காமெடி கலைபரம் போலதான். ஓகே சார், யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை ஒரு டேரக்டர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது விசிட் அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம், ஸோ அந்த யூனிவர்ஸை மறந்துடுங்கன்றீங்க நீங்கள். தேசிக ராஜா 1 மறந்துடுறீங்க. மறந்துடணும். ஓகே, கஜினி மாதிரி, கஜினி சூர்யா சார் மாதிரி மறந்துட்டு வந்தால் தான் இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே சார், உங்களோட அந்த காமெடி பெர்ஃபார்மன்ஸஸ் அது வந்து மக்கள் எல்லாருமே, அதாவது ஒரு ஸ்லைட் வில்லனிக் ரோல் இருக்கும், ஆனாலும் அது சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆனால் ஒரு சீரியஸ் வில்லனாகவுமே இருந்திருக்கீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எவ்வளோ வரவேற்கிறீங்க சார்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தது? ஆக்சுவலாக இதுக்கு அடிப்படை காரணமே இங்கே உள்ள ஆர்கே செல்வமணி சார் தான். ஓகே, எல்லாருக்கும் புது தகவலாக இருக்கும். ஓஹோ, பக்கத்தில் உட்காந்து ஆர் உதயகுமார் சாருக்கும் புது தகவலாக இருக்கும், பேரஸ் சாருக்கும். அவர் தான் வந்து D40 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் ஷோ டைரக்டர், ஒரு 5 அசிஸ்டன்ட் ஷோ டைரக்டர் என்ன ஒரு ஆளாக வச்சுருந்தார். அப்போ டைரக்டர் எழில் சார் வந்து எங்கள் யூனியனில் வந்து டைரக்டர் யூனியனில் பொருளாளர். அந்த 1 மாத ட்ராவலில் நான் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர முரடனாக இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பேன். அப்போது ஒரு நாள் செம்ம டென்ஷனாக கத்தி, உங்களை எவங்க வில்லனாக்குனது அப்படின்னாரு கோவப்பட்டு எழில் சார். சார் வசந்த பானால் தான் சோறு சாப்பிட்டுருங்க சார், தட்டை உரிகிறாதீங்க அப்படின்னேன். இல்லைங்க, நீங்கள் இப்போ சரியான காமெடி பேசுங்க, காமெடியில் இறங்குங்க, வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னாரு. அப்போ நீங்களே செஞ்சுருங்க சார் அது அப்படின்னு. நான் கேஷுவலாக சொன்னேன், எங்கேங்க நானே கேப்பில் படம் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். இல்லை சார், இங்கே கூடி சீக்கிரம் படம்